வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள் ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, தற்போது டுஜிட் ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன் சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் குடுத்திருக்காங்க. அந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில மெட்டா குளோரோபெர் பென்சோயிக் ஆசிட்டோட வினைபுரியுது. 2வது படியில அசிட்டிக் அன்ஹைட்ரைடு மற்றும் பிரிடின் கூட வினைபுரியுது. 3வது படியில பெல்லாடியம் டெட்ராகிஸ் மற்றும் டை எத்தில் மொலோனேட் கூட வினைபுரியறப்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழ 4 விடைகள் குடுத்திருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல் படியில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து மெட்டா குளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட் கூட வினைபுரிகிறது. இங்க என்ன வினை நடக்குது அப்படின்னா, ஆக்சிடேஷன் வினை நடக்குது. அதாவது இங்க இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து சல்ஃபாக்சைடாக மாற்றம் பெறுது. சரி, இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். சல்ஃபர்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் ஆட்டத்த தாக்குது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் பிணைப்பு உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய கார்பனை நோக்கி நகருது. அதே வேளையில கார்பனுக்கும் ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்கிடுது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் பிணைப்பு உடைந்து இந்த எலக்ட்ரான்கள் ஆக்ஸிஜனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த சல்ஃபாக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். என்னோட வசதிக்காக இத வந்து நம்ம இந்த மாரி மாற்றி வரைஞ்சுக்கலாம். இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இதே வினையோட கண்டிஷன்ல இங்க சின் எலிமினேஷன் வந்து நடக்கப் போகுது. அதாவது இங்கே சல்ஃபருக்கும் ஆக்ஸிஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுக்குது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன் பிணைப்பு உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் இந்த இடத்த நோக்கி நகருது. அதே வேளை இங்க இருக்கக்கூடிய கார்பன், சல்ஃபர் பிணைப்பு உடைந்து அந்த எலக்ட்ரான்கள் சல்ஃபரை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த அல்லைலிக் ஆல்கஹால் ப்ராடக்ட் வந்து நமக்கு முதல் படியில கிடைக்கும். அதனுடன் சேர்த்து இந்த ஃபினைல் சல்ஃபினிக் ஆசிட்டும் நமக்கு கிடைக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த அல்லைலிக் ஆல்கஹால் வந்து அதற்கு அடுத்த படியில அசிட்டிக் அன்ஹைட்ரைடு மற்றும் பிரிடின் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இங்க அசிட்டிலேஷன் வந்து நடக்குது. அப்படி நடக்கிறப்ப நமக்கு அல்லைலிக் அசிட்டேட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த அல்லைலிக் அசிட்டேட் அதற்கு அடுத்த படியில பெல்லாடியம் டெட்ராகேஸ் மற்றும் டைஎத்தில் மலோனேட் கூட வினைபுரிய போகுது. இந்த 3வது கண்டிஷன் பார்த்தோனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன வினைன்னு சொல்லி. இந்த வினை வந்து டுஜிட் ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன். டுஜிட் ரோஸ்ட் ரியாக்ஷன் பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே விரிவா பார்த்துருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள், மேக்னஸ்டிக் டீடைல், அதைத் தொடர்ந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. இந்த வினையின்படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து தேவை. நமக்கு பெல்லாடியம் டெட்ராகிஸ் குடுத்துருக்காங்க. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு பெல்லாடியம் 0வே குடுத்துருக்காங்க. முதல் படியில என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அல்லைலிக் அசிட்டேட் கூட அசோசியேஷன் வினைக்கு பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து உட்படும். இந்த வினையின்படி பார்த்தோம் அப்படின்னா, லீவிங் குரூப்புக்கு ஆப்போசிட் ஃபேஸ்ல தான் நமக்கு இந்த பெல்லாடியம் 0 வந்து கோஆர்டினேட் பண்ணும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டாப் ஃபேஸ்ல இந்த அசிட்டேட் லீவிங் குரூப் இருக்கு. அப்ப கண்டிப்பான முறையில பெல்லாடியம் 0 வந்து பாட்டம் ஃபேஸ் வழியில இந்த அல்கீனோட இன்டராக்ட் பண்ணும். அப்படி பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். அதற்கு அடுத்த படியில இது ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த பை அல்லைல் பெல்லாடியம் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்த படியில இந்த பை அல்லைல் பெல்லாடியம் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷனுக்கு டைஎத்தில் மலோனேட் கூட உட்படும். இப்ப இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி மற்றும் ரீஜியோ செலக்டிவிட்டி. அதாவது இந்த கார்பன் நியூக்ளியோஃபைல் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த அல்லைல் எண்ட தாக்குமா அல்லது இந்த அல்லைல் எண்ட தாக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது வந்து அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ஃபினைல் குரூப் இருக்கு, இன்னொரு பக்கம் மெத்தில் குரூப் இருக்கு. பொதுவா இந்த வினை எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த பக்கம் லெஸ் ஸ்டெரிக்கா இருக்கோ அந்த பக்கம் தான் இந்த கார்பன் நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆகும். இது வந்து ஒரு சாஃப்ட் கார்பன் நியூக்ளியோஃபைல். இந்த இடத்துல லெஸ் ஸ்டெரிக்கா இருக்கனால இந்த கார்பன்ல வந்து தாக்குதலை நடத்தும். அதற்கடுத்து முக்கியமா கவனிக்க வேண்டியது ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெல்லாடியம் வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப இந்த கார்பன் சாஃப்ட் நியூக்ளியோஃபைல் கண்டிப்பான முறையில டாப் ஃபேஸ் வழியில தான் இந்த கார்பன வந்து தாக்கும். அப்படி தாக்குறப்ப நமக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும்.
இதைத் தொடர்ந்து நமக்கு டிசோசியேஷன் வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, பெல்லாடியம் 0வை வெளித்தள்ளி அல்லைலேசன் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபைனலா கிடைக்கும். சரி வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில பார்க்குறப்ப, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே!